வாழ்வதென பொருளாதாரம் செய்த விந்தை இவள் பொருள்தாரமாகிவிட்ட சந்தை. இந்த தேசத்தில் நலம் நிலைக்க வேண்டும் என்றால், தர்மம் தழைத்தோங்க வேண்டும் என்றால், பெண்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களை மாதிரி நல்லவங்களும் நாட்டில சில அரசியல் கட்சிகளும் இருக்க வரைக்கும் எங்களுக்கு என்ன சார் குறைச்சல்? நிம்மதியா ராஜா மாதிரி இருக்கும். அவ போறவ, நீ புகுந்தவ. நீ வா. என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டார் சைக்கிளும் பொம்பளையும் ஒண்ணுதான். அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பேன். நமது கட்சியின் 20 ஆண்டு கால வரலாற்றில் இதுவரைக்கும் கம்முன்னு அங்கே இரு. இத பாரு, நீயும் என்கிட்ட நெருங்காத, நானும் உன்கிட்ட நெருங்க மாட்டேன். 2 மணி நேரம் போய்கிட்டே இருப்பேன். எத்தனை நாளைக்கு தான் நீங்க செய்யற தொழில உங்க பொண்ணு கிட்ட இருந்து மறைச்சு வைப்பீங்க? நான் சாகர வரைக்கும். நான் என் கண்ணாடி விட்டுட்டு போயிட்டேன். வீட்டுல போனா என் பொண்டாட்டி முதல்ல அதை தான் கேட்பா. அதுக்குள்ள அடுத்த வந்தாச்சா? யாருக்கு யாரா அண்ணன்? 2 பேரும் ஒரு அம்மா வயித்துல தான் பிறந்தீங்க. நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன், இவன் பல பேருக்கு பிறந்தவன். என்னடா பொல்லாத வாழ்க்கை, என்னடா பொல்லாத வாழ்க்கை. என்னையா பின்னாடி எல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவேன், படிக்கடி வர ஆரம்பிச்சிட்டேன். யாரு வந்து அப்படி வளர்த்து விட்டா? அரசியல் தான். தலைய தொங்க போட்டுக்கிட்டே நின்னியா? நானே நிக்கிறேன். ஜட்ஜி தான் தலையை தொங்க போட்டுக்கிட்டாரு. அப்புறம் என்ன கத்துக்கணும்? அப்புறம் உடம்பு பூரா மூடிக்க கத்துக்கணும். சரி பிராணநாதா, நான் பாக்கெட் பண்ணி கொடுக்கறதா இல்ல. அப்ப ஏன் லேட்டா வரேன்னு என்ன கேட்காதீங்க. அந்த வேலை கிடைக்கணும்னா என்னப்பா அது என்ன சொல்றாங்க? டெபாசிட் 2000 கட்டுமா? சினிமா எடுக்கிறத விட நம்ம தொழில் எவ்வளவோ மேல். என்ன யோசிக்கிறேன்? நெருப்பு கட்டிய கையில எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குமேனு பாக்குறேன். ஆமா, அன்னைக்கு நாய் வித்த காசு குறைச்சத உடம்பு வித்த பணம், இது என்ன பணம்? இந்த பொம்பளை பட சாம்பார், அதுக்காக ஆண்டவனை கும்பிடணும். இந்திய பாஷையெல்லாம் கேக்குது. அந்த 2000 ரூபாய்க்கு வட்டி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நம்ம கல்யாணம் தானே? ஆமா சரசு, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே நம்ம கல்யாணத்தை முடிச்சிடணும். சரி, குழந்தை எங்க? குழந்தையா? சோமா கிட்ட போய் கேளு. கண்ணு முன்னாலேயே எனக்கு எடுத்தானே, அன்னைக்கே செத்து போச்சா. ஜெயில இருந்து எப்ப விடுதலை ஆச்சு? ஆம்பளைங்க அவசாரி போனா சட்டை இல்லையா அவங்கள பிடிக்க? நீ எப்படி? நான் சோமாவை கொண்டுட்டேன்.